எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோவில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்க்குறப்போ இந்த டிப்ரெஷன், இந்த அனெக்சிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஓவர் திங்கிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இதனால் இப்போ வந்து இந்த மனநல மருத்துவத்துடைய தேவைகள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. ஏன்னா யாருமே வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் வந்து மற்றவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து எப்பயுமே வந்து ஒரு மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணிக்காமல், ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து மண்டைக்குள்ளேயே வந்து போட்டுக்கிட்டே வந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வேலை பலு காரணமாகவும் சரி, ஃபேமிலி இஷ்யூஸ் வந்த காரணமாகவும் சரி, அந்த ஆறுதலுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற கூட யாருமே இல்லாமல் தான் நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஈஸியாகவே வந்து இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிப்ரெஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மனம் சம்பந்தமான வியாதிகள் வந்து கொடுத்துது. ஸோ ஜோதிட ரீதியாக வந்து இந்த நபர்களுக்கு வந்து மனம் சார்ந்த வியாதிகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறப்போ, மனம் சார்ந்த வியாதிகள் வந்து பார்க்குறப்ப நம்ம மூணு கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து புத்தியே சுவாதனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க பேர் என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் புத்தி சுவாதனம் இல்லாத நபர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்போ எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்குறப்ப திரும்ப திரும்ப அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது வகையில் வந்து தனியாக ரொம்ப ஒரு கவலையாக வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது. இது வந்து 2வது ஸ்டேஜ். 3வது வந்து பார்க்குறப்ப இந்த சைக்கோ ரீதியாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்க தெரியும், திடீர்னு வந்து கோவப்படுறது, திடீர்னு வந்து சிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வந்து பார்க்குறப்போ 3வது கேட்டகரி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாதக ரீதியாக வந்து கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ பொதுவாகவே வந்து பார்க்குறப்போ மனநோய்க்கு வந்து காரணமான பாவங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், ஓகேங்களா? ஸோ 5ல் வந்து பாவகர்கள் இருந்தாலும் சரி, 5வது வீடு வந்து ஏதாச்சும் வகையில் அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி பாதிப்படைந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி வந்து 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி வந்து 5ல் உட்காந்துருந்தாலும் சரி, இப்போ ஏதாச்சும் வகையில் லக்னமும் சரி, அதேமாதிரி 5வது வீடு வந்து பாதிப்படைஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மனநோய் வருவதற்கான அமைப்புகள் இருக்குது. நம்ம மேலே சொன்ன 3 கேட்டகரியில் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போதா இல்லைன்னா கம்மியாக போதாங்கிறது அவருடைய மற்ற கிரகத்துடைய காரக கிரகங்களான சந்திரனையும் புதனையும் சம்மந்தப்படுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள். சந்திரன் வந்து பார்க்குறோம் மனோக்காரன், உடல்காரன். சந்திரன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்களுக்கும் சனி சந்திரன் சேர்க்கை, சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரன் கேது சேர்க்கை, இந்த மாதிரி அமைப்புகள். புதன் சந்திரன் சேர்க்கை, ஓகேங்களா? புதன் சந்திரன் பார்வைகள், இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற நபர்களுக்கு வந்து பார்க்குறப்போ இந்த மனநோய் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் புதன் சந்திரன் தசை புத்தி நடந்தாலும் சரி அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாதிரி சந்திரன் தசையில் ராகு புத்தி, ராகு தசையில் சந்திரன் புத்தி, சந்திரன் தசையில் கேது புத்தி, கேது தசையில் சந்திரன் புத்தி, இந்த மாதிரி காலகட்டங்களில் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து பாதிப்படையவே செய்கிறது. நன்றி, வணக்கம்.